வணக்கம். இது டிவி லங்கா செய்திகள். வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட மக்கள் வெளியான அதிர்ச்சி தகவல். இன்றைய வானிலை முன்னறிவித்தல். தமிழர் பகுதியை துயரில் ஆழ்த்திய பாடசாலை மாணவனின் மரணம். வீடு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதற்கு கிடைத்த 25,000 ரூபாவை பயன்படுத்தி அழகு நிலையத்தில் பேசியல் செய்த தாயும் மகளும். யாழ்ப்பாணம் பெற அச்சமேன். கோட்டாபயவிடம் நீதிமன்றம் கேள்வி. அதிவேக வீதியில் குப்பை போட்ட யாழ் இளைஞனுக்கு நேர்ந்த கதி. சமீபத்திய வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் மனநல பிரச்சினைகள் அதிகரிக்கக்கூடும் என்று சுகாதார அபிவிருத்தி பணியகம் கவலை தெரிவித்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் மத்தியில் தூக்கமின்மை, நீண்டகால மன அழுத்தம் மற்றும் தற்கொலை எண்ணங்கள் போன்ற அறிகுறிகள் காணப்படுவதாக ஆலோசகரும் மனநல மருத்துவருமான விந்தியா விஜயபண்டார குறிப்பிட்டார். இந்த அனர்த்தத்தின் போது ஏற்பட்ட அதிர்ச்சி மற்றும் நிச்சயமற்ற தன்மையின் விளைவாக பதட்டம், மனச்சோர்வு மற்றும் பிந்தைய மன உளைச்சல், சீர்கேடு போன்ற நிலைகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றும் அவர் எச்சரித்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு உள சமூக ஆதரவு மற்றும் ஆலோசனை வழங்குவதற்காக மனநல குழுக்களை சுகாதார அமைச்சு அனுப்பி வைத்துள்ளது. பேரிடர் நிவாரணத்தின் அடுத்த கட்டமானது உணவு மற்றும் தங்குமிடத்துக்கு அப்பால் உயிர் பிழைத்தவர்களுக்கு நீண்டகால மனநல பராமரிப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்த வேண்டும் என்று அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நிவாரண மையங்களில் பாதுகாப்பான இடங்களை உருவாக்குதல் மற்றும் நீண்டகால உளவியல் சிக்கல்களை தடுப்பதற்காக தொடர்ச்சியான பின்தொடர்தல் பராமரிப்பு அவசியம் குறித்து சுகாதார நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மனநல உதவி அல்லது ஆதரவு தேவைப்படும் ஒருவருக்காக இலங்கை தேசிய மனநல நிறுவனத்தின் உதவி தொலைபேசி இலக்கமான 1926 பயன்படுத்தலாம். வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் இடைக்கிடையே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு மாகாணத்தில் சில இடங்களில் சுமார் 50 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யலாம் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். சப்ரகமுவ மத்திய மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய தற்காலிகமான பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை கேட்டுக்கொள்வதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தின் கட்கடந்தகுளம் கிராமத்தில் பாடசாலை மாணவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் ஏற்படும் அனர்த்தங்களினால் உயிரிழப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. இந்நிலையில் மன்னார் மாவட்டத்தின் கட்கடந்தகுளம் கிராமத்தில் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வீதியினால் சென்ற போது தவறுதலாக சேற்றில் புதையுண்டு தரம் 13 கல்வி கற்கும் மாணவன் உயிரிழந்துள்ளார். நாட்டில் நிலவிய அசாதாரண காலநிலையால் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியிருந்த நிலையில் அவற்றின் கட்டமைப்பு சீர்குலைந்தால் ஆபத்துகள் ஏற்பட அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே மக்கள் அவதானமாக செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். வெள்ள நிவாரண பணிகளுக்காக கிடைத்த பணத்தில் தாய் மற்றும் மகள் முக அழகு செய்த விசித்திர சம்பவம். இலவிலிருந்து தகவல். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்வதற்காக அரசாங்கத்தால் ரூபாய் 25,000 நிதி வழங்கப்பட்டது. இல பிரதேசத்தில் சிறிய அளவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு வீட்டுக்கும் இந்த நிதி கிடைத்துள்ளது. வீட்டை சுத்தம் செய்வதற்கு முன் அந்த வீட்டில் இருந்த தாயும் மகளும் கிடைத்த பணத்தின் பெரும் பகுதியை பயன்படுத்தி இல பிரதேசத்தில் உள்ள ஒரு அழகு நிலையத்தில் இருந்து முக அழகு செய்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2011 ஆண்டு யாழ்ப்பாணத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட செயற்பாட்டாளர்களான லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோரின் வழக்கு விசாரணையில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராயபக்ச அவர்கள் யாழ்ப்பாணம் பெறுவதில் உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்து நியாயமான காரணங்களுடன் சத்திய கடதாசியை மன்றில் சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு கட்டுநாய்க்கு அதிவேக வீதியில் குப்பையை வீசிச் சென்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று பிற்பகல் அதிவேக வீதி காவல்துறை பிரிவின் சீத்துவ துணை பரிபாலன நிலைய அதிகாரிகள் இந்த இளைஞனை கைது செய்துள்ளனர். கைதானவர் யாழ்ப்பாணம் அல்வாய் பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த அதிவேக வீதியின் 19வது கிலோமீட்டர் மைல்கள் அருகே கொழும்பிலிருந்து கட்டுநாய்க்கு நோக்கி சென்ற பயணிகளை ஏற்றிச் சென்ற வேனொன்றின் சாரதி குப்பை அடங்கிய ஒரு பையை அதிவேக வீதியில் எறிவதை அங்கு நடமாடும் சோதனையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகளால் அவதானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த அதிகாரிகள் உடனடியாக சீத்துவ துணை பரிபாலன நிலையத்துக்கு தகவல் அளித்துள்ளனர். அங்கு கடமையில் இருந்த அதிகாரிகள் அதிவேக வீதி சட்டத்தின் கீழ் வீதியில் குப்பைகளை வீசிய குற்றச்சாட்டின் பேரில் குறித்த சாரதியை கைது செய்து மேலதிக நடவடிக்கைக்காக சீத்துவ காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். சந்தேக நபர் இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார்.